தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு. சனிக்கிழமை வரையுமே பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் இடமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. இதுல அராச்சி அவர்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் பாகிஸ்தான் போயிருக்காங்க. அதை பாகிஸ்தான் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தைக்காகத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு புஷ்னரையும் விக்காஃப் அவர்களையும் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கோம். பாகிஸ்தானுக்கு இப்ப ஈரான் இறங்கிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு, நாங்களும் போய் பேசிட்டு வரோம், அவங்க எங்களை கூப்பிட்டுருக்காங்க, பாகிஸ்தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் மறுத்திருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாகிஸ்தான் போயிருக்கோம், ஆனா எதுக்காக போயிருக்கோம்னா பேச்சுவார்த்தைக்கு போல. இது 3 மாசம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பேசியிருந்த ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் படி நாங்க போகக்கூடிய ஒரு ரெகுலரான ட்ரிப் தான் இது. நாங்க இங்க மட்டும் போக போறதில்ல, அடுத்தது மாஸ்கோ போக போறோம், அதே மாதிரி அதுக்கு அடுத்தது துருக்கி போக போறோம், பல இடங்கள் நாங்க போறோம், ரஷ்யா போறோம், துருக்கி போறோம், அதே மாதிரி தான் பாகிஸ்தான் வந்திருக்கோம். இது பேச்சுவார்த்தைக்காக நாங்க வரல, அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டுக்காகத்தான் வந்திருக்கோம். இது போருக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது, அதனால தப்பான செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஈரான். ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, சத்தியமா அவங்க பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருக்காங்க, அதை பத்தி தான் நாங்க பேச போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கூப்பிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தப்பு பண்றாங்களா இல்ல அமெரிக்கா தப்பு பண்றாங்களான்னு தெரியல. ஏற்கனவே ஈரான் சொன்னாங்க பாகிஸ்தான் நடுவுல இருந்துட்டு ஒழுங்கா சமரசம் பேசுறது இல்ல, அவங்களுக்கு சாதகமா எங்களை கொண்டு போய் விடுறதுலதான் நீங்க குறியா இருக்கீங்க அப்படின்னாங்க. இதுவும் அப்படிதான் பார்க்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா கலீபா அவர்கள் வரல, ஏன்னா பொதுவா பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் எல்லாத்துக்குமே கூட வரணும்னு அவசியம் இல்லை, அதனாலதான் வரல. மற்றபடி அராச்சி அவர்களோடு 14 பேர் போயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் ஈரான் இல்லைன்னு சொன்னாலும் இப்ப அமெரிக்கா அங்க போறேன்னு சொல்றாங்க. அதை வச்சு ஒருவேளை பேச்சுவார்த்தை வரப்போதா இல்லையான்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல அப்படி அவங்க இந்த தடவையும் பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், போர்க்கப்பலை நிறுத்தி தான் வச்சிருக்கோம், ஹார்மோஸ்ல தாக்குதலை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்ப அறிவிச்சிருக்காரு. அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா டெபுட்டி மினிஸ்டர் சொல்றாரு, நீங்க இப்படி மிரட்டிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்களும் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கோம், போன தடவை நீங்க என்னத்த ஆயுதத்தை பெருசா பாத்துட்டீங்க, இந்த தடவை உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியா வச்சிருக்கோம், அதனால வந்தீங்கன்னா நம்ம அப்படி வேணா என்ன பண்ணலாம், 1 to 1 பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் பதிலுக்கு மிரட்டி இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கப்பலை நிறுத்தி இருக்கோம், தாக்கிடுவோம், வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தாக்கினா பதிலுக்கு தாக்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம், வாங்க சண்டைக்குன்னு கூப்பிடுறாங்க. அதனால பேச்சுவார்த்தைங்கிறது எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே நெத்தனியாவு இறந்துட்டாரு, அவரோட ஆவிதான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா நெத்தனியா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் 2-3 வாரம் வெளியவே வராம இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் போடுற வீடியோல ஏஐல ஜென்ரேட் பண்ணதா இருந்துச்சு. அப்புறம் சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்தா வீடியோ போட்டுட்டு இருந்தாரு, பார்லிமெண்ட்டுக்கே வராம இருந்தாரு. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இப்ப நெத்தனியா என்ன சொல்லியிருக்காருன்னா தனக்கு பாஸ்ட்ரேட்ல ஒரு கேன்சர் கட்டி இருந்ததாகவும், அது பாத்தீங்கன்னா டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெகுலர் செக்அப்ல கண்டுபிடிச்சு அதை முழுசா ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் டைம் ஆச்சு அப்படின்னு இருக்காரு. கடந்த 6 மாசமாக கேன்சர் நோயில தான் பாதிக்கப்பட்டதாக இன்னைக்கு நெத்தனியாவே அபிஷியலா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை இப்ப நீக்கிட்டதாகவும் சரி பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்காகத்தான் அந்த 6 மாசம் கேப் ஃபுல்லாவே அதிகமான இடத்துல தோன்றாதது மாதிரியும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நெத்தனியா அந்த சமயத்துல கூட என்ன பண்ணிருக்கலாம், ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தகவல் வருது. இப்போதைக்கு பார்க்கும்போது நெத்தனியா 6 மாசத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ அவருடைய வயசுக்கு தகுந்த ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுல பார்க்கும்போது இந்த தடவை கேன்சர் இருந்ததாகவும் அது இப்போதைக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாகவே அறிவிச்சிருக்காரு. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நெத்தனியாக மேல இப்ப அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் புதிய 2 நாடுகள். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஐசிசி ஐசிஜேல சொன்னதுக்கு பிறகு சில நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, சரி நாங்களும் நெத்தனியாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறோம், எங்க நாட்டின் மீது அவங்க வந்தாங்கன்னா நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னாங்க. வான்பரப்புலையோ தரைவழியிலையோ வந்தாங்கன்னா நாங்க கைது பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது இப்போ ஒரு 2 நாடுகள் புதுசா இணைந்திருக்காங்க. ஏன்னா லெபனான்ல ஆக்கிரமம் பண்றாங்க, ஈரான்ல ஆக்கிரமம் பண்றாங்க, காசால ஆக்கிரமம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நெத்தனியாவுக்கு இவர் ஒரு ஜெனோசைடு தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கைது வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்பெயின் பிறப்பிச்சனால என்ன ஆச்சுன்னா ஸ்பெயினுக்கு மேல பறக்காம இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு போகும்போது கூட வேற ரூட்டை தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சில நாடுகள் மறுபடியும் செக் வைக்கும்போது அந்த நாடுகள் வழியாக, அந்த நாடுகள் கூட கிடையாது, அந்த நாடுகள் வழியாக கூட வேற ஒரு நாட்டுக்கு போக முடியாத ஒரு நிலைமை நெத்தனியாவுக்கு வந்திருக்கு. இவங்க என்னதான் நாங்க நல்லதா செய்யறோம், தீவிரவாதிகளை தான் ஒழிக்கிறோம்னு சொன்னாலும் மற்ற நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுது இவங்களே ஒரு பெரிய தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு, அதனாலதான் இந்த மாதிரியான அரெஸ்ட் வாரண்ட்ல ஒவ்வொரு நாடுகளும் பிறப்பிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா
15 நாடுகள் இப்போது அறிவிச்சிட்டாங்க, இந்தியா உட்பட. ஈரான்ல யாரும் இருக்காதீங்க, நம்மளுடைய சிட்டிசன்ஸ் சீக்கிரமா வாங்க வெளியே அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் போர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சும்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு எண்ணெயை வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து போர் ஆரம்பிக்கக்கூடிய ஐடியால தான் இருக்காங்க. எப்படி ஈரான்ல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயுதங்களை குவிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய ஆயுதங்களை குவிச்சிருக்காங்க. B2 பாம்பரை கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க, லோட் பண்ணதை இன்னும் வந்து அன்லோட் பண்ணலையாமா. பொதுவா B2 பாம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த இடத்துலதான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படியே பயன்படுத்தணும்னாலும் கூட அது அமெரிக்காலேருந்து வந்து அதுக்கப்புறம் குண்டை போட்டுட்டு போயிடும். ஆனா இப்ப இந்த தடவை கடைசியா ஏத்தின குண்டை கூட வந்து அவங்க என்ன பண்ணல, கழட்டலையாமா, அதை ரெடியாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. மறுபடியும் எப்ப வந்து போர் வரும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா எப்ப வேணா வந்துரும் அப்படிங்கறதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். அமெரிக்கா டைம் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். சமாதானத்துக்கு வருவாங்களான்னு பார்ப்பாங்க, ஆனா சமாதானத்துக்கு வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கூட அவங்க விட்டு தர மாட்டாங்க அமெரிக்காவும். அதனால சமாதானம் நடக்காதுன்னு தெரியும். ஏதோ ஒரு நாளை குறிச்சு வச்சுட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, இப்படி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல வேற இந்த ஒயிட் ஹவுஸ் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நாங்க 34 கப்பலை வந்து ஹார்மோஸ்ல தடைய போட்டு திருப்பி அமைச்சிருக்கோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3-2 கப்பலை தான் வந்து ஈரான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது அமெரிக்காவும் இல்லை இஸ்ரேலுக்கும் இல்லைன்னு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலுடைய கப்பலை தான் நேற்று பிடிச்சிருந்தாங்க. எல்லாமே எண்ணெய் கப்பலாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சேதம் அடைஞ்சாலும் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எல்லாத்துக்கு மேல நல்லதுக்கு தான் நாங்க இதை செய்யறோம், தீவிரவாதிகளை தான் ஒழிக்கிறோம், அவங்க வந்து கடல் முற்றுகையிட்டதை தான் நாங்க வந்து தடுக்கிறோம், ஆனா எந்த நாடுகளுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, உலக அமைதி வேணுங்கிறீங்க, ஆனா ஏன் வந்து எங்க கூட கை கோக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நேட்டோவை பார்த்து கேட்கறாங்க, யூரோப் பார்த்து கேட்கறாங்க. வேணும்னா யூரோப் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தானே தேவை எண்ணெய் அங்கிருந்து, எங்களுக்குலாம் எண்ணெய் அங்கிருந்து தேவையில்லை, நீங்க வேணா போங்களேன், போர்க்கப்பலை வச்சு போய் அங்க வந்து என்ன பண்ணுங்க, ஹார்மோஸ்ல ஈரான் கூட சண்டை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்படியே வந்து யூரோப் பக்கம் திருப்புறாங்க. நல்லா இருந்த கடல் பகுதியை முடக்க வச்சது அமெரிக்கா. இப்ப பார்த்தா யூரோப்புக்கு தானே தேவை, யூரோப் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுல வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய ட்ரம்ப்புக்கு நீங்க வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணும், அவர் எவ்வளவு பெரிய சமாதான போரா தெரியுமா, எத்தனை போரை நிறுத்திருக்காரு தெரியுமா, எத்தனை தீவிரவாதிகளை வந்து ஒழிச்சிருக்காரு தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் பேசி வச்சிருக்காரு. இவர் பேசினதுதான் பத்தாதுன்னு சொல்லிட்டு பீட்டர் ஹெட்செட் வேற என்ன சொல்லியிருக்காரு, நாங்க அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா போரை நிறுத்தியிருக்கோம், 8 போரை நிறுத்தியிருக்கோம், 10 போரை நிறுத்தியிருக்கோங்கிறாங்க. போற ஆரம்பிக்கிறதே இவங்க தான், அதுக்கப்புறம் இவங்களே போற நிறுத்தினேன்றாங்க. அப்படி சொல்லிட்டு ட்ரம்ப்பும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணோம், நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நார்வேல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நார்வே தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க, ஏன் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ட்ரம்ப் மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடாது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். ஏன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாட்டிலேயே போய் பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, போய் பேசி பேசி சமாதானத்துக்கு போறாங்கல்ல. ஆனா ஆரம்பிக்கிறதே இவங்க தான், அதை பத்தி வந்து இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க சமாதானத்துக்கு நாங்க போயிட்டோம், பீஸ் டாக் பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவங்க என்ன பண்றாங்க, நோபல் பிரைஸ் கேட்கறாங்க. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு இவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 4-5 தடவை நோபல் பிரைஸே கொடுக்கலாம். இன்னைக்கு மற்ற நாடுகளுமே அதான் கேட்டிருக்காங்க, உங்களாலதான் உலக நாடுகளே நிம்மதி இல்லாம இருக்கு, இதுல உங்களுக்கு நோபல் பிரைஸ் ஒண்ணுதான் குறைச்சலாம் அப்படின்னு இருக்காங்க. கடைசியா ஈரான் வந்து அந்த தௌஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை பிடிச்சி வச்சாங்க பாருங்க அமெரிக்கா, அது வந்து சைனாலேருந்து வரும்போதே பிடிச்சிட்டாங்க. அந்த கப்பலில் இருந்தது எல்லாமே வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு தேவையான மெடிசின்ஸ் தான், அதை கொஞ்சம் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு போய் ஐநால முறையிட்டு இருக்காங்க. ஐநாலாம் ஒன்றும் பண்ணாது, அமெரிக்காவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதா ஆச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மெடிக்கல் கிட் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா என்ன சொல்லிச்சா, இல்லை அது பேலஸ்டிக் தேவையான கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்போ வந்து தகவல்.